இப்போது தமிழ்நாட்டு அரசியல் அதாவது சித்தாந்த அரசியலை காட்டிலும் கவர்ச்சிகரமான அரசியலுக்கும் வசீகர அரசியலுக்கும் ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது. இப்போது நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு உதாரணமாக இருக்கின்றது. தமிழ்நாட்டில் முதல் இடத்தில் இருந்த அதிமுக இன்று 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. ஸோ அந்த கட்சிக்கு வலுவான தலைமை இல்லை. இந்த நிலையில் ரஜினிகாந்த் அந்த கட்சிக்கு தலைமை ஏற்கும்படி ஒரு தரப்பினர் வலியுறுத்துவதாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. ஒருவேளை ரஜினிகாந்த் அந்த கட்சிக்கு தலைமை ஏற்றால் ரஜினிகாந்தோட ரசிகர்களுக்கும் ஒரு அரசியல் அடையாளம் கெட்டதாக இருக்கும். ஸோ ஒரு மூத்த பத்திரிகையாளராக இதற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறீங்களா? விஜய் இந்த அளவுக்கு முதலமைச்சராகி 2 கட்சிகளையும் எதிர்கட்சி வரிசையில் ஒன்றா உட்கார வைப்பார்னு யாராவது எதிர்பார்த்தோமா? எதிர்பாராதது எல்லாமே இந்த தேர்தலில் நடக்குது. அந்த எதிர்பாராததில் ஒன்று தான் திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். ரஜினிகாந்த் இடையில அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தினாருங்கிறதும் செய்திகள் வெளியானது தான். எதுவுமே நம்ம யூகங்களாக சொல்லலை. அடுத்தது இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரஜினிகாந்தை நம்பி நீண்ட காலமாக அவங்க ரசிகர்கள் காத்திருந்தாங்கல்ல. கண்டிப்பாக ஒரு அரசியல் நமக்குன்னு வேணும். ஏன்னா ரஜினிகாந்த் படத்துக்கு இந்த அளவுக்கு ஓடுறதுக்கு அவங்க ரசிகர் ஒரு முக்கியமான காரணம். நிறைய படங்கள் வசூலாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். முதல்ல இந்த கட் அவுட்டுக்கெல்லாம் பாலாபிஷேகம் பண்ணுறது, திரையில் அவர் தோணுன்னே பூவெல்லாம் போடுறதெல்லாம் ரஜினிகாந்த் காலத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக இந்த அளவுக்கு கோஷ்டி பேசல் புரிவு இந்த அளவுக்கு நெருக்கடி ஆனதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் காரணமாயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ரஜினியோட உள் மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இப்போ அதிமுக ஒரு நல்ல இயக்கம், திமுக எதிர்ப்புங்கிற ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதை தாண்டி தொண்டர்கள் தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் தொண்டர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிறதான் பிரதான ஒரு எண்ணம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அளவுக்கோ ஜெயலலிதா அளவுக்கோ எடப்பாடியோட தலைமை கவர்ச்சிகரமான தலைமை இல்லை. கண்டிப்பாக அவர் போனால் கூட்டம் சேரணும், அவர் பேசுகிறத ஆர்வமாக எதிர்பார்க்கணும். அவர் அண்ணா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ மிகப்பெரிய பேச்சாளர் கிடையாது, ஜனரஞ்சக பேச்சாளர்கள் கிடையாது, கவர்ச்சி இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. ரெண்டாவது ஜெயலலிதா இறந்தபோது அந்த கேப்பை ஃபில்லப் பண்ணுறதுக்காக வந்தவர், அவ்வளோதான். இதை தாண்டி அவரை நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. என்னதான் பொருளாதார வலிமை நெட்வொர்க் பின்னணிகள் இருந்தால் கூட தலைமைங்கிறது ஒரு கவர்ச்சிகரமான தலைமை வேணும். ஸோ இன்றைக்கி விஜய் வந்துட்டார். விஜயை எதிர்த்து அவருக்கு களம் காணுவதற்கு திமுகவுக்கு தமிழ்நாடு முழுக்க வலிமையான ஒரு நெட்வொர்க் இருக்குது. ஆனால் அதிமுகவில் அப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தொண்டர்கள் இருக்கிறாங்க. இவங்களை ஒருங்கிணைக்கிற அளவுக்கு கன்சால்டேட் பண்ணுற அளவுக்கு எடப்பாடிக்கு அவ்வளோ பவர் இல்லை. அப்போ திமுகவை ஒப்பிடும்போது திமுக என்ன தான் அங்கே கவர்ச்சிகரமான தலைமை இல்லைன்னா கூட கலைஞர் காலத்துலேருந்து ஸ்டாலின் தான் அடுத்த தலைவருங்கிறத அவங்க உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி இருக்காருங்கிற ஒரு விஷயம் தயாராக இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வலுவான பின்னணியுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க, செயலாளர்கள் இருக்காங்க, கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ திமுகவோட நெட்வொர்க்குங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அதை சீக்கிரம் காலி பண்ண முடியாது. சொல்லுவாங்கள்ல, யானை படுத்தாலும் குதிரை மட்டம் வாங்கலை, அது திமுகவுக்கு கரெக்டாகவே பொருந்தும். அவங்களுக்கு தேவையானதை அவங்க எடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் அதிமுகவுக்கு வலிமையான தலைமை இல்லை, கவர்ச்சிகரமான தலைமை இல்லை, சித்தாந்தம்லாம் கிடையாதுங்க. அப்போ கவர்ச்சிகரமான ஒரு தலைமை தேவைப்படுது. அந்த கவர்ச்சிகரமான தலைமையை கொண்டு வரணுங்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ரஜினி வந்தால் ஓரளவு நல்லா இருக்குமோ அப்படிங்கிற சிந்தனை ஒரு குழு மத்தியில் உருவாகி அதிமுகவை ஜெயித்தாலும் தோற்றாலும் அந்த இயக்கத்தை விட்டு போகாமல் சில தொண்டர்கள் இருப்பாங்கள்ல, அவர்களுக்கு ஒரு வலிமையான தலைமை இருந்ததுன்னா நம்ம அதிமுகங்கிறது வலிமை இந்த அளவுக்கு கஷ்டப்படாதே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர்றதுனால அவங்க சில குழுவினர் ரஜினிகாந்த்கிட்ட அந்த மாதிரி தங்களுடைய விருப்பத்தை வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ ரஜினி எப்போ திரையுலகத்தில் வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்தாரோ அவரோட ரசிகர்கள் பூரா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் எப்படி இருந்தாலும் அரசியலுக்கு வந்துடுவாருங்கிறனால இவ்வளோ நாள் காத்துக்கிட்டும் இருந்தாங்க. 1996 அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு வாய்ஸ் தான் கொடுத்தாரே தவிர ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கல. சரி, இருந்தாலும் எப்படியும் வருவார் அப்படின்னு காத்துட்டு இருந்தால் கூட இந்த ரஜினி ரசிகர்கள் நிறைய பேர் பேரம்பத்தி எடுக்கிறவங்களுக்கு அவங்களோட வயது ஒரு பக்கம் வந்துருச்சு. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, விஜய் முதலமைச்சர் ஆகிட்டார், நாம் கண்டிப்பாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்தோன்னா நம்ம முதலமைச்சர் ஆயிருந்திருப்போம்ல, அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அதையும் கடந்து நம்ம ரசிகர்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்பை உருவாக்கி கொடுத்துட்டு போகணுங்கிற எண்ணமும் அவருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுக பக்கத்தை பார்க்கும்போது தொண்டர்கள்லாம் வலுவான தொண்டர்கள் இருக்காங்க, எல்லா ஊர்லையும் இருந்தால் கூட நமக்கு ஒரு வலிமையான கவர்ச்சிகரமான தலைமை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அங்கே இருக்குது. அதனால்
இந்த ரெண்டும் இணைந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அதிமுக தொண்டர்கள் சிலர்கிட்ட இந்த எதிர்பார்ப்பும் இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை இப்போ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இது இன்னும் தலைமைக்கு வந்து எட்டுச்சா என்னன்னு தெரியாது, பட் செய்திகள் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னோட்டமாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் எஸ்பி வேலுமணி தானே கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக இருந்தார். அவர் தொகுதியில் வந்து அவர் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர்களும் ரஜினி ரசிகர்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடியே விஜய் வந்து கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறது அவருக்கு தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாருன்னா, பழைய ரஜினி ரசிகர்கள் இருக்காங்கல்ல, கோயம்புத்தூரில் உள்ள பழைய ரஜினி ரசிகர்கள் பல பேரை ஒன்று திரட்டி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு விருந்தெல்லாம் கொடுத்து பேசியிருக்காரு. அது வந்து அவருக்கு மட்டும் ஓரளவு பயனை கொடுத்துருச்சு. சரி, இப்போ அவருக்கு மட்டுமே பயனை கொடுத்தது, தமிழ்நாடு முழுக்களும் பயனை கொடுக்கணுன்னா என்ன பண்ண முடியும்? ரஜினி வந்து உடல்நிலை வந்து பெரிய அளவுக்கு ஒத்துழைக்குதா என்னன்னு தெரியாது. ரஜினி பின்னாடி இருக்கிறது தெரிஞ்சால் ரஜினி ரசிகர்கள் ஒரு பக்கம் வந்துடுவாங்க, இன்னொரு பக்கம் அதிமுகவும் வலிமையாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கு. சில பேர் அதுக்கான நகர்வுகளையும் முன்னெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு. இருந்தாலும் இதை உறுதிப்படுத்தாதனால போக போக தான் இதை பற்றி நம்ம சொல்ல முடியும்.